வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து உங்களுக்கான டிப்ஸ் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டிப்ஸ் கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இதில் உனக்கு என்னம்மா அனுபவம் இருக்குது எல்லான்னு கேட்கலாம். இதில் வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து நிறையா வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை வச்சு நான் வந்து உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் யூடியூப் ரன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ரன் பண்ணுங்கள். நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். ஏதாவது டவுட்னா உங்கள்கிட்ட கமெண்டில் கேட்க நான் வந்து உங்களுக்கு அதுக்கான வீடியோவும் நானும் பதில் கொடுக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து வெற்றி பெறலாம், அதுக்கான சரியான இது வந்து என்ன வழி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான இது இருக்கணும். அது நம்மளுக்கு இருக்கணும். எப்படின்னா, நம்ம எந்த ஒரு வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கரெக்டான இது எடுக்கணும், டிசிஷன் எடுக்கணும். எப்படின்னா, அது நிறைய கேட்டகரி இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, கேமிங்கு, இந்த சமையல் சம்மந்தமானது, அதுக்கடுத்து என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த மாதிரி கேட்டகரி நிறையா இருக்குது. அப்போது நம்மளுக்கு என்ன கேட்டகரி நல்லா வரும், இல்லை நம்ம எது பண்ணால் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வந்து பார்த்து எடுக்கணும். இது ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ரெவன்யூ வந்து இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து என்டர்டெயின் பார்த்தா அது ஒரு ரெவன்யூவாக இருக்கும். அந்த நியூஸ் போடுறாங்க பார்த்திங்களா, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து அந்த கேட்டகரியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து அப்போ தான் நம்மளுடைய இது வந்து நம்ம போடுற வீடியோ வந்து நம்மளுடைய வாடிக்கையாளரை வந்து கரெக்டாக போய் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது இருக்கும். இல்லை நம்ம ஒரு வீடியோ வந்து கேமிங் போட்டு, ஒரு வீடியோ வேறு ஒன்று போட்டு, அப்படியே வந்து இப்போ ஒரு வீடியோ நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது செட் ஆகலை. இப்போ நானுமே இந்த பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா, இந்த சேனல்லையுமே கேமிங் சம்மந்தமாக இதெல்லாம் போட்டிருப்பேன். அது செட் ஆகலைன்னா டக்குன்னு வேறு ஒரு இதில் வந்துடும். எனக்கு செட் ஆகலைன்னு இல்லை, எனக்கு வந்து அது அந்த லைன் எனக்கு இதாகலை. அதனால தான் நான் இது வந்துட்டேன். அதில் நல்லா தான் வியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்குன்னு தனியாக நம்மளுடைய வீடியோவில் வந்து தரமானதாக இருக்கணும். சரிங்களா? அப்படி ஒரு ஸ்பெஷல் இல்லைன்னா ஏதாவது ஒரு இது வந்து அந்த வீடியோவில் வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது நம்ம சவுண்டு கொடுத்தாலும் சரி, இல்லை மியூசிக் கொடுத்தாலும் சரி, அந்த எடிட்டிங் சம்மந்தமானது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறேன். அதுக்கடுத்து நம்ம போடுற வீடியோவில் வந்து தம்ப்நெயிலாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து இதில் வந்து எஸ்இஓ கீவேர்டெலாம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் நல்லா உங்களுக்கு விளக்குவேன். இதில் பார்த்திங்கன்னா, டைட்டில், இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த இதில் நம்மளுடைய வீடியோக்கு ஏற்ற டைட்டிலில் போடணும், அதுக்கு ஏற்ற டிஸ்கிரிப்ஷனை வந்து சேர்க்கணும். சரிங்களா? நம்ம வீடியோ ஒன்றை போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனும் டைட்டிலும் வேறு ஒன்றை போட்டுட்டு சேர்க்கக்கூடாது. யூடியூப் அல்கோரிதம் வந்து கன்ஃபியூஸ் ஆகி நம்ம வேறு எங்கேயாவது நம்ம பார்க்க வேண்டியவங்களுக்கு சேர்க்காம வேறு எங்கேயாவது தூக்கி போட்டுரும். அது கன்ஃபியூஸ் ஆகி காட்டாது. அதனால் தெளிவாக வைக்கணும். இந்த டேக்ஸாக இருக்கட்டும், லாஸ்ட் டேக் போட்டு சேர்த்து இருக்கிறதே நம்ம கரெக்டாக கவனமாக போட்டு விட்டோம்னா நம்மளோட கரெக்டாக அது வந்து கொண்டு போய் சேர்க்கும் பார்வையாளர்கிட்ட. இதில் வந்து கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு முறையும் சரியான அப்லோடு பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை வந்து ஒரு ஷெட்யூல் வச்சுக்கணும். நான் வந்து இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை போடுறேன், இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை போடுறேன், இல்லை டெய்லி போடுறேன், அந்த மாதிரி ஒரு வீடியோ வச்சுருப்பீங்க பார்த்திங்களா, அந்த ஷெட்யூலை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இல்லை புதன்கிழமை போடுவேன், வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போடுவேன், அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டே வரணும். சரிங்களா? இந்த 2 நாள் போட்டுட்டு அடுத்த 1 மாதம் கழித்து போட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டே வாருங்க. நல்ல உங்கள் வீடியோ வந்து சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு எந்த ஒரு வீடியோ நீங்கள் எந்த ஒரு கேட்டகரி தொடங்கினாலுமே வியூஸ் வரவே வராது. நான் கருத்து சொல்கிறேன், வரவே வராது. அவங்களுக்குலாம் அவ்வளோ வந்திருக்கு, அவ்வளோ சம்பாதிச்சிருக்கு, எதையும் பார்க்காதீங்க. சரிங்களா? உங்களுடைய உழைப்பை போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். சரிங்களா? எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே நல்ல ஹை லெவலில் இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே ஆரம்பத்துலேயே அவங்களுக்கும் இது மாதிரி தான்
5 வியூ 10 வியூஸ் 100 வியூஸ் அப்படி தான் வந்திருக்கும். அவங்களும் கஷ்டப்பட்டு இப்போ வந்து தான் இந்த மாதிரி நிலமையில நல்லா டாப்பில் இருப்பாங்க. உங்களுக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் மனம் தளராமல் தொடர்ந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் போடுங்க. சரிங்களா? ஒரு கன்ஸ்டன்ஸை வச்சு அதை போடுங்க. நம்மளுக்கு போடுற வீடியோ வந்து கஸ்டமர் இருப்பாங்க, நம்மளுடைய பார்வையாளர்கள். அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும். சரிங்களா? நம்ம பண்ணுறது நம்ம வந்து அவங்க பார்க்குறத தூண்டுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அவங்க எப்படின்னா அவங்களுக்கும் ஒரு லிங்க் நம்மளுக்கும் ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கணும். அவங்க ஒரு கமெண்டில் ஒரு லிங்க் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் உடனேயும். அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? அப்போ தான் நம்ம அடுத்த ஒரு வீடியோ போடுறத நம்ம பார்ப்பாங்க. சில கமெண்ட்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் அதாவது வேணுக்குனே வந்து பண்ணுவாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, சில சொல்லுவாங்க வேர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க, இது அதான் பேசுகிறாங்க. அந்த மாதிரி இது நம்ம ரெஸ்பான்ஸ் தேவையில்லை. ஒன்று நம்ம போடுற வீடியோ வந்து ரெண்டு இதாக இருக்கணும். ஒன்று ஒருத்தவங்களுக்கு நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கணும், எஜுகேஷன் சம்மந்தமானதாக இருக்கணும், இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கணும். அதுதான் நல்லது. சரிங்களா? நான் ரெண்டுமே சம்மந்தம் இல்லாமல் என்னத்தையாவது போட்டுட்டு அப்புறம் கமெண்ட்ஸில் என்னத்தையாவது கேட்டால் வஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் நம்மளும் திட்டு வாங்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து நல்லா பண்ணுங்கள். நல்ல ஒரு லைவ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா அவங்க ஏதாவது கேட்குறாங்கன்னா அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதாவது கம்யூனிட்டி டேபிள் அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுலேயே நம்ம வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்போது நம்ம போடுற வீடியோலாம் சரியாக சோசியல் மீடியாவில் பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கணும். எப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இன்னும் நிறைய இன்னும் இருக்குது. அந்த மாதிரி இதிலலாம் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி நம்ம வந்து அவங்களையும் பார்க்குறக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நம்மளுக்கு நிறைய வியூஸ் வரும். அது மூலமாக நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து ஒரு சிலருக்கு டவுட் வரும். அப்போ சோசியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணலாமா? முந்திலாம் ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க ஷேர் பண்ணக்கூடாது, வியூஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் அதாவது முந்தி எல்லாருமே இருக்கும். நிறைய சேனல் பாருங்களா, ஃபேஸ்புக்கில் தான் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய யூடியூப்பில் மக்கள் அதிகமாக வருவாங்க. அதனால் அதில் ஷேர் பண்ணி அதாவது க்ரோத் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது மானிட்டேஷன். அடுத்து நம்மளுடைய இன்கம்காக தான் இந்த வீடியோலாம் நம்ம போடுறோம். இதுக்கு நம்ம என்னது சரியான நம்ம கடைப்பிடிக்கணும்னா, நம்ம போடுற வீடியோவில் ஒவ்வொரு ஆட்டையும் வீடியோ போட்டுட்டு வந்து எத்தனை வியூஸ் வந்திருக்குன்னு ஒய்யாமல் பார்க்கக்கூடாது. எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒய்யாமல் பார்க்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய உழைப்பு தொடர்ந்து குறைஞ்சது 3லேருந்து 6 மாதமாவது இருக்கணும். சரியா? அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 ஹவர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளுடைய உழைப்பை சரியான விதத்தில் போட்டோம்னா கரெக்டாக 1000 சப்ஸ்கிரைபர் 4000 ஹவர்ஸும் வந்துடும். சரிங்களா? அது கிடச்சிருச்சுன்னா இந்த இதை நம்ம ரீச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர் 4000 ஹவர்ஸை ரீச் பண்ணிட்ட பிறகு யூடியூப்பில் நம்ம பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதை அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்பான்சர்ஷிப்பு, சூப்பர் சாட்டு, அப்புறம் மெம்பர்ஷிப்பு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இதன் மூலமாகவும் நம்ம வருமானம் பெறலாம். சரிங்களா? இப்போ வந்து கண்டென்ட் வந்து சரியானதாக கொடுக்கணும். எப்படின்னா சிலது பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் பயன்படுத்துகிற மாதிரி வீடியோலாம் நம்ம எடுக்கவே கூடாது. நிறைய வீடியோ போடுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு நம்ம ஊரில் இப்போ நம்ம நாட்டில் இந்தியாவில் கிடையாது டிக்டாக்கு. இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை மற்றவங்களுடைய வீடியோவில் ஷார்ட் மாதிரி கட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுடைய ஓன் கண்டென்ட் எதாக இருந்தாலும் சரி, உங்கள் வாய்ஸ் கேவலமாக இருந்தாலும் சரி. இப்போ என் வாய்ஸே கேவலமாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் நம்மளுடைய சொந்த வாய்ஸ் நல்லா சூப்பராக தான் இருக்கும். அதுக்கடுத்து மியூசிக் நிறைய எனக்கு வாய்ஸும் கொடுக்க ஒத்துறாது. இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோவில் என் ஃபேஸ் காமிக்க முடியாதுன்னா ஃப்ரீ மியூசிக் நிறையா இருக்குது. அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனால் மற்றவங்க இதை எதுவுமே காப்பி பேஸ்ட்டு பண்ணி பயன்படுத்த வீடியோ போடாதீங்க.
இப்போ தான் நிறைய ஏஐ வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏஐலுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு சில இதுக்கு மட்டும்தான் அப்ரூவல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் அப்படி பண்ண மாட்டாங்க. நல்லா க்ரோத் ஆகி நீங்கள் மானிட்டைசேஷன் என்ன பண்ணலாம் ஆகி 1, 2 ஏர்னிங்ஸ் கூட எடுத்துடலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் ஆன பிறகு அது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு இதை பார்த்து உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை மட்டும் கொடுங்க. அடுத்தவங்க இதை வந்து காப்பி பண்ணிடுறது, அடுத்தவங்களோட பிக்சர் போடுறது எதுவுமே நீங்கள் போடாதீங்க. போட்டிங்கன்னா அடுத்தவங்களுடைய எழுந்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்றைக்குனாலும் ப்ராப்ளம் தான் வரும். நம்மளுடைய சொந்தத்தை போடுங்க. நம்ம இது வந்து எப்போவுமே அது வந்து தனித்துவமாக இருக்கணும். எல்லோரும் பார்த்தோன்னே ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு கண்டென்ட் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா? நம்மளுடைய முயற்சி அதுக்கடுத்து எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு வீடியோ க்ரியேட் பண்ணி ரொம்ப மணிக்கணக்காக கூட இருக்கும். பொறுமையாக இருந்து தொடர்ந்து நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு யூடியூப்பர் ஆவீங்க. நல்ல ஏர்னிங்ஸ் பெற முடியும். நிச்சயமாக நீங்கள் யூடியூப்பில் வெற்றி பெற்று நல்ல ஏர்னிங்ஸ் எடுப்பீங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏற்கனவே லென்த்தாக தான் போயிருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான ஒவ்வொரு இதுலேயும் போடுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கலை. பாய் பாய்.